To SVB students, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +1 காமர்ஸ்ல யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சாப்டர் 4 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். ஸோ ஒரு சோல் ட்ரேடரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது ஓனர்ஷிப் பை ஒன் மேன், ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டிசிஷன், அன்லிமிட்டட் லயபிலிட்டி, என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட், absence of government regulation, no separate entity and maintenance of secrecy. இந்த டாபிக் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். அப்போது அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன? நன்மைகள். ஒரு சோல் ட்ரேடர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸி ஃபார்மேஷன். ஈஸி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன? ஈஸி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை தான் ஈஸி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இனிஷியேட் த சோல் ட்ரேடிங் கன்சர்ன். ஸோ இந்த சோல் ட்ரேடிங் கன்சர்னை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, எனி பர்சன் கேப்பபிள் ஆஃப் என்டையரிங் இன் டு த கான்ட்ராக்ட் கேன் ஸ்டார்ட் இட் ப்ரூவ்ட் ஆஸ் டு எ நெசசரி ரிசோர்ஸ் ஃபார் இட். அவங்கக்கிட்ட தேவையான வளங்கள் இருந்தது, அவங்கக்கிட்ட மணி இருந்தது அப்படின்னா இண்டிவிஜுவல் அந்த பர்சனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸையும் அவங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சிங்கிள் இண்டிவிஜுவல் பர்சன். அந்த பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் மணியை கேதர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஈஸி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஹார்ட் டு இன்சென்டிவ் அப்படின்னா என்ன? அவர் எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கு தேவையான இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடைச்சிருங்கிறது தான் இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், தேர் இஸ் எ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் ரிவார்ட். ஸோ அவர் வேலை செய்கிற அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிவார்டு கிடைச்சிரும். ஸோ அவார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிவார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாருங்கள், அவார்டுக்கும் ரிவார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷீல்டு. ஸோ ஷீல்டு பேஸஸில் கொடுக்கறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிவார்டு அப்படின்னா என்ன? ரிவார்டு அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் மணி. ஸோ மணி தான் அவர் செய்கிற வேலைக்கு அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கிறத மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிற ஒர்க்குக்கு ஏற்ற ரிவார்டு அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன? ஸோ கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன் உதவி. எப்படி இவருக்கு கடன் கொடுப்பாங்க பாருங்கள், சின்ஸ் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹெல்டு லயபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் பிஸ்னஸ் டெப்ட் ஹீ கேன் கெட் மோர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் அதர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தனி இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு நிறைய என்ன கொடுப்பாங்களா, கடன் கொடுக்குற வசதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கடனை கொடுக்குறாங்க? இதான் சொல்லியிருந்தோம், போதுமான சொத்து அந்த பிஸ்னஸோட கடன் அடிக்கிறதுக்கு போதுமான சொத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டியை அவர் விற்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு கடன் கொடுக்கலாம் நம்பி, ஒருவேளை கொடுக்க முடியலனாலும் அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால கிரெடிட் ஸ்டாண்டிங் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, பர்சனல் கான்ட்ராக்ட் வித் த கஸ்டமர். ஸோ பர்சனலான கான்டாக்ட் இருக்குது யாருக்கு அப்படின்னா ஒரு சோல் ட்ரேடருக்கு. அவர் சிங்கிள் பர்சனாக இருக்கிறதுனால எந்த பர்சனும் அவர் அப்பாயின்ட் பண்ணி வேலை செய்கிறதுக்காக அவங்க அப்பாயின்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அந்த சிங்கிள் பர்சனே என்ன பண்ணுவார், டேரெக்டாக போய் கஸ்டமரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், since sole proprietor known each and every customers individually, he can supply goods and according to the taste and preference. இதில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், according to the
டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டேஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அந்த நம்ம ஒரு பொருளை சேல் பண்ண போகும்போது அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் எந்த டேஸ்ட்டை அவங்க லைக் பண்ணுறாங்களோ அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவராக பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு சோல் ட்ரேடருக்கு என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. பாருங்கள், அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நன்மை, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீமை ஒரு சோல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தீமைகள்லாம் இருக்குது அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு லிமிட்டட் கேபிட்டல். ஸோ லிமிட்டட் கேபிட்டல்னால் அவர்கிட்ட எப்பயுமே அளவுக்கு அதிகமான கேபிட்டல் இருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால லிமிட்டட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், சின்ஸ் த கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன் இண்டிவிஜுவல் ஒன்லி பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஹாவ் நெசசரி டு அப்டெயின் டு த லிமிட்டட் ஸ்கேல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட சின்ன லெவலில் தான் கேபிட்டல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரோட பிஸ்னஸ் லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் லிமிட்டட் ஸ்கேல். எப்போவுமே மணி எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இதை நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில் அப்படின்னா என்ன, திறமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கோ அந்த திறமைகளை மட்டும்தான் அவங்க இருப்பாங்களே தவிர எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய திறமைகள் அந்த ஒரு ஆளுக்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், சிங்கிள் பர்சன் இன்டெலிஜென்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் டு பியாண்ட் டு த சர்டைன் ஸ்டேஜஸ். ஒரு சில சமயங்களில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மே not help him beyond and certain stages. குறிப்பிட்ட ஒரு சில சூழ்நிலைகளில் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Since he has a focused on each every activity, his managerial ability and bound to be limited. அப்போ அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டடாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அன்லிமிட்டட் அப்படின்னா என்ன, வரையறா பொறுப்பு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், the creditors have the rights to require the due even from the personal property of the proprietor in the case of business asset not sufficient to pay their debt. இதில் பாருங்கள், இந்த அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம், ஐ மீன் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கே டிஸ்அட்வான்டேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஏன் டிஸ்அட்வான்டேஜஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அடைக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு போதுமான சொத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட சொந்த ப்ராப்பர்ட்டியை அவர் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய சிறப்புகள் இல்லை. எதில் இல்லை, சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பாருங்கள், சின்ஸ் த பிஸ்னஸ் யூனிட் இஸ் ஸ்மால் அண்ட் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். ஒரு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் லிமிட்டடாக இருக்காமா பாருங்கள், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஒரு நிதி, அதாவது கையில் இருக்கக்கூடிய மணி நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு cannot be employed to the secure மேக்ஸிமைஸ்டு அட்வான்டேஜஸ். மற்ற இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவான லெவலில் தான் லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாஸ்டி டிசிஷன். ஸோ ஹாஸ்டி டிசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா விரைவான முடிவு அப்படின்னு சொல்லலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் மோர் லைக்லி டு டேக் ஹாஸ்டி டிசிஷன் as he need not consult anybody else. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு தனியால் வணிகம். திரும்ப சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவரை தான் சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்டி டிசிஷன் அப்படிங்கிறது சோல் ப்ரொப்ரைட்டர் he is more likely to take hasty decision as he need not consult to anybody else. மற்ற பர்சன் கிட்ட அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு முடிவு எடுக்கும் போது
கன்சல்ட் பண்ண மாட்டார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். கன்சல்ட் பண்ணும்போது ஏதாவது அவர் தப்பாக சொன்னாலும் மற்றவங்க சரியாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்சல்ட் பண்ணலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகும், அவர் தப்பாக ஒரு முடிவு எடுத்தாலும் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹாஸ்டி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வார்த்தையெல்லாம் இல்லை. ஹாஸ்டி அப்படிங்கிறது அவசர முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டி அப்படின்னா என்ன, அவசர முடிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெசனில் நமக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்? இருக்கிறதுலையே ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்ம் எது அப்படின்னா நமக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். ஸோ அதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்து பாருங்கள், இன் விச் ஃபார்ம் ஆஃப் ஓனர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மேனேஜர் இஸ் ஒன்லி ஒன்? எந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஓனர், அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார், அவர் தான் மேனேஜர். யார்? நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, சோல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் ஒருத்தர் இருப்பாங்க. அதனால் அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து தேர்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏ மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ். மேஜர் அட்வான்டேஜஸ் எது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும்? அவருக்கு அன்லிமிட்டட் லயபிலிட்டி. மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கும்போது அவருக்கு அன்லிமிட்டட் லயபிலிட்டி தான் அவரோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன் அப்படின்னா அவரோட சொத்து அடைக்கிறதுக்கு போதுமான கடன் அடைக்கிறதுக்கு போதுமான சொத்து இல்லைன்னா என்ன பண்ணணும், அவரோட சொந்த சொத்தை விற்று அந்த கடனை அடைக்கணும். சரியா? அதுக்கடுத்து ஃபோர்த்து பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் நான் கார்பரேட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்? இதில் எதெல்லாம் நான் கார்பரேட் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்கிற, ஒரு லார்ஜ் லெவலில் இருக்கிற கம்பெனி, அப்போது அது கார்பரேட். அதுக்கடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஸ்டேட்டஸ், தட் மீன்ஸ் என்னென்னா லீகல். ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் கார்பரேட். கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கும்போதும் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணுது. ஸோ இதுவும் லீகல், அதனால் இதுவும் கார்பரேட். அப்போ எது மட்டும்தான் நான் கார்பரேட் அப்படின்னா சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் மட்டும்தான் நான் கார்பரேட். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு இந்த 4th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4th சாப்டரோட கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது. 3 மார்க் பார்த்தோம் அப்படின்னா 5 3 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க் நமக்கு 3 இருக்குது. ரொம்ப ஈஸியான லெசன். நல்ல தெளிவாக இதை கவனிங்க. அடுத்து என்ன டாபிக் இருக்குது, அடுத்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.